அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு மக்ஃபிரத்துஹு ஆஃபியத்துஹு ஸலாமத்துஹு இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். சரி, இப்போ நம்ம தலால் கைரா ஓதிட்டு தான் நம்ம என்ன செய்வோம், பாட ஆரம்பிப்போம். அவுதுல்லா ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாவங்களில் மூழ்கிய பின் அவர்கள் மூலமே உள்ளங்களுக்கு நேர்வழி காட்டப்படுகிறது. அடையாளங்களில் தெளிவானவற்றையும் சட்டங்களில் பிரகாசமானவற்றையும் ஆமீன் ஆமீன். இஸ்லாத்தில் ஒளி தருபவற்றையும் ஆமீன். அவர்கள் எழிலாக்கினார்கள். எழில்னா என்ன, அழகு. எனவே அவர்தாம் உன் நம்பகம் பெற்ற நம்பிக்கையாளர் ஆமீன். மறைக்கப்பட்ட உனது ஞானத்தின் காப்பாளர், தீர்ப்பு நாளில் உனது சாட்சியானவர் ஆமீன். அருளாக உன்னால் அனுப்பப்பட்டவர் ஆமீன். ரஹமத்தாக சத்தியத்துடன் உள்ள உனது தூதரானவர் ஆமீன். அல்லாஹ் இந்த தலால்களோட ரஹமத்தும் பரக்கத்தை கொண்டு ஆரம்பிச்சிங்க. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் தலால்களை வாங்கி வச்சுருக்கீங்களோ அவங்க நான் சொல்லியிருக்கேன், உங்களால் முடிஞ்சால் அதை ஓதிட்டு நீங்கள் ஆரம்பித்தீங்க. சரி, இன்ஷா அல்லாஹ். ரத்லாவுடைய கவிதையை பார்ப்போம். உங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். உங்கள் புகழ் மாலை என்னும் நாவு இனிக்கும் செலவாத்தை உயிருள்ள வரையும் ஒரு நிமிடம் கூட மறவாமல் ஓதிடுவோம் ஆமீன். உங்கள் உள்ளம் குளிரும் வரையிலும் ஆமீன். எங்கள் அழகுமுத்தே, எங்கள் ரஹ்மத்துல் ஆலமீனே, எங்கள் ஹபீபே, எங்கள் தாகா நபி, எங்கள் சத்திய நபி, எங்கள் சாந்த நபி, எங்கள் ஹபீபே யா ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் மாலையை நம்ம நாவு இனிக்கிற அளவுக்கு நம்ம ஓதுவோம். அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் குளிர அளவுக்கு நம்ம ஓதுவோம்னு சொல்கிறது. சரி, படைப்பினங்களில் மனித குலத்திற்கு நேர்வழியும் நெறிமுறைகளையும் ஈமானையும் குப்ரையும் பிரித்து காட்டி நேர்வழி காட்டி தந்த எம்மை இரு உலகுக்கும் காத்திட்ட காத்தமும் நபியாகிய எங்கள் அழகுமுத்த, எங்கள் ரஹ்மத்துல் ஆலமீனே, எங்கள் ஹபீபே, எங்கள் தாகா நபியே, எங்கள் சத்திய நபி, எங்கள் சாந்த நபி, எங்கள் ஹபீபே யா ரசூலுல்லாஹ். சரி, இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப கவனமாக பாருங்கள். ரொம்ப படிக்க வேண்டியதாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நோன்பு வர்றதுனால அப்புறம் எப்போ நான் ஓதுவேன், எப்போ சொல்லி தருவேன்னு தெரியாது. அதனால கவனமாக பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு மக்ஃபிரத்துஹு ஆஃபியத்துஹு ஸலாமத்துஹு. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் ஆமீன். இன்றைக்கி என்ன சொல்லுன்னு பாருங்கள். ரமலானின் அசலிலிருந்து நோன்பு திறக்கும் நேரம் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா துவாவை கபூல் செய்வானாம். அதனால் நாம் பெண்களாக இருப்பதால் வேலையில் தான் கவனம் செலுத்துவோம். அப்படி தானே? அசல்லேருந்து நம்ம நோன்பு திறக்க நேரம் வரை என்ன செய்வானா அல்லாஹ், நம்ம என்ன கேட்டாலும் நம்ம அல்லாஹ் கபூல் செய்கிறானா. அப்படின்னா என்ன, நம்ம கேட்கலாம் நடக்கலையே நினச்சிடாதீங்க. நம்மளுடைய துவா எல்லா நேரத்திலையும் நமக்கு உதவி செய்யும். அல்லாஹ் இப்போ எனக்கு நல்ல சோத்த குரான்னு ஒரு சின்ன வார்த்தையை வைங்க, அதை அல்லாஹ் நினச்ச மாட்டான், வீணாக்க மாட்டானா. அதை அவன் மலக்காரம் வச்சு எழுதிக்கிடுவான் போல இருக்கு. அதனால துவா செய்யுங்க. பெண்களுக்கு உண்டான விதி, நம்ம என்ன செய்வோம், வேலையிலே கவனமாக இருப்போம். இதில் நம்மையும் கொஞ்சம் ஞாபகம் வைத்து அந்த நேரம் செலவாத்து சொல்லி துவா செய்து கொள்ளுங்கள். நம்மளே நினச்சிக்கணும், நம்ம அந்த வீட்டில் ஃபுல்லாக பொண்டாட்டி புருஷன் இதையே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த அசர் நேரம் வந்ததும் என்ன செய்யணும், வாயில் செலவா சொல்லி துவா செஞ்சுக்கணும். இன்ஷால்லா யாரும் மறக்காதீங்க. சரி, இன்னும் ஒரு விஷயம். ரமணாலில் நோன்பு வைத்து இபாபத்து அதிகமாக செய்து அதிக பாவ மன்னிப்பு ஒவ்வொருவரும் தத்துவமனை வைத்து அல்லாஹ் மகபெல்லி வருகம்னி அதிகமாக சொல்லி அல்லாஹ் எங்களை மன்னித்து கருணை காட்டி என்று அதிகமாக கேட்டு அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற வேண்டுமாம். அப்படி மன்னிப்பை பெறவில்லை என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
மலக்கு அவங்க என்ன செய்கிறாங்களாம், சபிக்கிறாங்களாம். நம்ம நோன்பு அடைஞ்சும் நம்ம என்ன செய்யக்கூடாதான், மன்னிப்பு கேட்கல, மன்னிப்பு அடையலைன்னா ஜிப்ல அழைச்சலாம். யாரெல்லாம் மன்னிப்பு கேட்கலையோ அவங்களெல்லாம் எல்லாம் ஜிப்ல அழைச்சலாம் மலக்கு என்ன செய்வாங்கண்ணா, அசலாத்துலாம் நம்மளை சபிப்பாங்கண்ணா. புரிஞ்சுக்குங்க என்ன சொல்கிறேன்னு. நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அல்லாஹ் மகபிரலி வருகம்னி வாயில் சொல்லிவிட்டு மனசில் என்ன செய்யணும், அல்லா என்னை மன்னிச்சு கருணை காட்டு, என்னையும் மக்களையும் தந்து அவளெல்லாம் மன்னிச்சிரு, எங்கள் அத்தா அம்மா மன்னிச்சிரு, எங்கள் பாபா அம்மா மன்னிச்சிரு, முனுத்தன ஆண் பெண் மன்னிச்சிரு, முனுத்தன கபடாலையை மன்னிச்சிரு, முனுத்தன உலக முஸ்லிம் மன்னிச்சிரு, தாத்தா நாட்டு மக்கள் பாலத்தில் மக்களை மன்னிச்சிரு. அப்படி எல்லாருக்கும் மன்னிப்பு கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அப்படி மன்னிப்பு கிடைக்கலன்னா என்ன செய்வாங்களாம், ஜீவனெல்லாம் சபிக்கிறாங்களாம். பிறகு அல்லா அல்லா யார் அபி, அல்லா அல்லா யார் அபி, அல்லா அல்லா யார் அபி 33 தடவையும் யா லத்தீபு அதிகமாக சொல்லுங்கள். யா லத்தீபு யா அல்லா, யா லத்தீபு யா அல்லா அதிகமாக சொல்லிக்கொள்ளுங்க. சுபுகிலும் அகரியிலும் மாஷா அல்லா லாகல வலாக்குவத்த இல்லா பில்லா, மாஷா அல்லா லாகல வலாக்குவத்த இல்லா பில்லா எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் இல்லா ரெண்டாவது ஹத்து நல்லாக நியமல் வகில் நியமல் மௌலா, ஹத்து நல்லாக நியமல் மௌலா நியமல் மௌலா நியமன் நாசீர், ஹத்து நல்லாக நியமல் மௌலா நியமன் நாசீர், ஹத்து நல்லாக நியமல் வக்கீலு நியமல் மௌலா நியமன் நாசீர், ஹத்து நல்லாக நியமல் மௌலா ஹத்து நல்லாக நியமல் வக்கீலு நியமல் மௌலா நியமன் நாசீர், ஹத்து நல்லாக நியமல் வக்கீலு நியமல் மௌலா நியமன் நாசீர். 3 சேர்த்து சொல்லுங்க. அப்புறம் 4வது வகு பவ் வபி வகு பவ் பிபி பிபு வாகு பவ் பிபு அம்ரி இல்லல்லா. இதை 2 மணி போட்டு கேட்டு ஒரு தடவையாக சொல்லிடுங்க. வாகு பவ் பிபு வானா கூனா பானா இவனா, வாகு பவ் பிபு வாகு பவ் பிபு வீணா பூனா அம்ரி இல்லல்லா. மறுபடியும் சொல்கிறேன். வாகு பவ் பிபு அம்ரி இல்லல்லா. இது சொன்னால் என்ன செய்யறேன்னா, எல்லாத்தையும் பொறுப்பு எடுத்துக்கிறேன்னா. எல்லாம் இதை ஒரு தடவை காலையில் ஒரு தடவையோ மாலையில் ஒரு தடவையோ 2 தடவையோ 3 தடவை ஒவ்வொரு வார்த்தை 4 வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா என்ன செய்யணும், நான் பொறுப்பு எடுத்துக்கிடுவானா. என்ன பொறுப்பு, அந்த 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 நாளுடைய எல்லா வேலைப்பையும் எல்லாம் எழுந்துக்கு போகிறான். என்னென்ன சொல்லணும், முதல்ல மாஷா அல்லா லாஹவ்லா கொத்த இல்லா பில்லா ஒரு தடவை, ஹத்து நல்லா நியமல் வக்கீலு நியமல் மோலா நியமன் நாச்சீர் ஒரு தடவை, அப்புறம் லாயிலா இல்லாந்த சுபான கைனி குந்து மிளல்லாலியும் ஒரு தடவை, அப்புறம் வாக்கு பவு பிபு அம்ரி இல்லல்லா, வாக்கு பவு பிபு அம்ரி இல்லல்லா. இந்த 4 வார்த்தையும் 4 தடவை சொன்னால் கூட எல்லாம் பொறுப்பெடுத்துக்கு வேணாம். மறுபடியும் என்ன சொல்லணும், மாஷா அல்லா லாகல வலாக்கத்தை இல்லா பில்லா ஒரு தடவை, ஹத்து நல்லாக நியமல் வக்கீலு நியமல் மௌலா நியமன் நச்சீரு ஒரு தடவை 2 3 லாயிலா இல்லாந்த சுபான கைனி குந்து மிளல்லாலிமீன் 3 ஒரு தடவை, அப்புறம் வாகு பவு வி பு அம்ரி இல்லல்லா, வாகு பவு வி வி பு விபு அம்ரி இல்லல்லா. இது 4 சொன்னால் என்ன செய்கிறானா, அல்லாஹ் பொறுப்பு எடுத்துக்கிறான். சொல்லி தான் கொடுக்க முடியும், நீங்கள் சொல்லிக்கிறீங்க. இல்லை கூடவும் சொல்லணும், சொல்லிக்கலாம், உங்கள் இஷ்டம். அல்லாஹ் பொறுப்பு எடுத்துக்கிறான். பிறகு தொழுத பிறகு 4ஆம் களிமா 100 தடவை ஓதியே ஆகணுமா நம்ம கபருக்காக இன்ஷா அல்லாஹ். ஒரு நோம்பாளியின் நோன்பு திறக்கும்போது கேட்கும் துவாவை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டானா, நிராகரிக்கவே மாட்டானா. அப்புறம் லாயிலா இல்லல்லாஹு லாச்சரி கலகு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமோ, லாயிலா இல்லல்லாஹு வஹதஹு லாச்சரி கலகு லகுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவலா குல்லி ஷையின் கதீர், லாயிலா இல்லல்லாஹு வஹதஹு லாச்சரி கலகு லகுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவலா குல்லி ஷையின் கதீர், லாயிலா இல்லல்லாஹு வஹதஹு லாச்சரி கலகு லகுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவலா குல்லி ஷையின் கதீர். தெரியாதவங்க திரும்ப போட்டு கேட்டு ஒதுக்கிடுங்க. சரி, லைலத்துல் கதர் இரவு பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். அதை பாருங்கள். லைலத்துல் இரவு என்பது 20-30க்குள் வரும். 20னா என்ன, 20 முடிஞ்சு 21 22 30 வரும்ல, அந்த இடையில நாளில் வரும் என்று ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை, லைலத்துல் இரவு வரும்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், வருடம் பூராவும் தேடுங்கன்றான். அதை நான் எப்போதும் படிச்சிருக்கேன். அந்த லைலத்துல் இரவு என்ன சொல்கிறான், வருடம் பூரா தேடு, ஆனால் அவனுக்கு தருவேன்னு சொல்கிறான்.
ஆனால் நம்மளால் அப்படி என்ன செய்யல, ரொம்ப பேர் தஜ்ஜ தொழுகலை. அப்புறம் எப்படி தேடுவோம்? அப்புறம் தேடு என்கிறான். ஏனென்றால் எல்லாம் அறிந்தவன் அந்த வல்லநாயன்தான். இன்னும் சொல்லப்போனால் லைலத்துல் இரவு என்பதை நம் ரப்பு காட்டி கொடுக்க நினைத்தானாம். ஆனால் எதனால அதை மறைத்து விட்டான். 2 பெண்கள் அந்த இரவில் சண்டை போட வைத்து அந்த இரவை அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், மறைச்சிட்டானாம். அதனால் 20லிருந்து 30க்குள் உள்ள ஒற்றைப்படையான நாட்கள். அப்படி என்றால் 21 நோன்பு, 23வது நோன்பு, 25வது நோன்பு, 27வது நோன்பு, 29வது நோன்பு இதில் தேடிக்கணும்னு சொல்கிறான் அல்லாஹ். அப்படி என்ன தேடிக்கணும்னா என்ன, ஒரு பொருளை தொலைச்சிட்டு தேடுறதா? இல்லை. தேடுவது என்றால் அந்த லைலத்துல் இரவின் பாக்கியத்தை அடைந்து கொள் என்று அர்த்தம். எல்லா இரவுகளிலும் வணங்குவது போல அந்த இரவுகளிலும் வணங்கி அதிகமாக இறைவனை மனமுருகி தவ்வா அதிகமாக சொல்லி ஸலவாத் ஓதி லைலத்துல் இரவின் பாக்கியத்தை எங்களுக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்காகவும் கிருபை செய்யலான்னு துவா செய்யணும். சொன்னேன்ல, தேடிக்கன்னா இந்த பொருளை விட்டுட்டு தொலைச்சிட்டு தேடுறதில்லை. அந்த அந்த லைலத்துல் இரவை அடைஞ்சிக்கிறக்காக வேண்டி என்ன செய்யணும், நிறைய தவா செய்யணும், நிறையா தொழுகணும், நிறையா திக்கிர் செய்யணும், நிறைய ஸலாத் சொல்லிக்கிறணும். அதனால் அதை செஞ்சு அந்த என்ன செய்யணும். ஏன் அப்படின்னா மற்ற நாளில் வணங்குறதுல ஒரு இபாதத்துக்கு ஒரு கூலி தான் தருவான் அல்லாஹ். ஆனால் கொடுப்பான். ஆனால் லைலத்துல் அன்று வணங்கும் வணக்கத்துக்கு 81 வருடம் நன்மை தருவானா. ஒரு நாள் வணக்கத்தில் அந்த யார் ஒருத்தர் அந்த லைலத்துல் இரவை அடைஞ்சிட்டோமோ அன்னைக்கு வணங்கின வணக்கத்துக்கு 81 வருடம் இல்லைன்னா 1000 வருடம் நன்மை எழுதிடுவானா. இது வாக்கியம் கிடைக்குமா? தூங்கிடாதீங்க. 21 வச்சுருக்கானா, 23 வச்சுருக்கானா, 25 வச்சுருக்கானா, 27 வச்சுருக்கானா, 29 வச்சுருக்கானா நமக்கு தெரியாது. அப்போது 1000 வருடம் நன்மையை கொடுக்குறேன் சும்மா தூக்கி கொடுப்பானா? இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், ஒரு வீட்டில் போய் வேலை செய்கிறோம், வேலை பார்க்காம சம்பளம் கொடுப்பாளா? சம்பளம் முதலாளி கொடுப்பானா? கொடுக்க மாட்டான்ல. அது மாதிரி தான் ரப்பு என்ன சொல்கிறான், நீ வணங்கு, நான் உனக்கு தரேன். அன்னைக்கு இரவில் நீ வணங்கினதுக்கு ஒரு நாள் வணங்கின வணக்கத்துக்கு 81 வருடம் அல்லது 1000 வருடம் நன்மையை நான் உனக்கு தரேன்னு சொல்கிறான். அப்போ அதனால் நம்ம என்ன செய்யணும், கவனமாக வணங்கணும் இன்ஷா அல்லாஹ். சரி. அதனால் தான் அந்த இரவுக்கு உள்ள மகிமையை, அதனால் அதை தவற விட்டு விடாமல் இரவிலும் பகலிலும் வணக்கத்தில் கூடுமானவரை இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒரு விஷயம், எவன் ஒருவன் வாழ்நாட்களில் 10 லைலத்துல் கதர் இரவை அடைந்து விட்டானோ, வாழ்நாள்லாம் என்ன, இப்போ நான் 77 வயசு, நான் எனக்கு எத்தனை லைலத்துல் இரவு கிடச்சிச்சின்னு எனக்கு தெரியாது. உங்களை மாதிரி தான் நானும் மனசு. ஆனால் நான் வணங்குறேன். நான் ரொம்ப காலமாக நான் தஹஜ்ஜுத் வணங்குறேன். அதனால் எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன வச்சுருக்கான்னு அந்த வல்ல பெரியவங்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி நம்ம வயசை வச்சு தான் மலக்குமார என்ன செய்வாங்களாம், கணக்கு பண்ணுவாங்கண்ணா. இவளுக்கு 45 லைலத்துல் இரவு, இவளுக்கு 77 லைலத்துல் இரவு அப்படின்னு சொல்லி மலக்குமார துவா செய்வாங்களாம். அவன் 10 லைலத்துல் இரவு கிடைச்சாலும் அவன் பாக்கியவானான். நம் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அது என்ன வணக்கம் செய்யணும்னா, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்ற கலிமாவோடு 4 ரக்காத் நம்ம தொழுவோம். அது என்ன, ஸலாத்து தத்பீன்னு 4 ரக்காத்தில் 300 தடவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வல்ஹம்துலில்லாஹி பில்லாஹில் அலியில் அலீம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் அந்த தொழுகை தொழுதுக்கலாம். அப்புறம் எவ்வளோ முடியுமோ அல்லாஹ் வெளியே வருகம்னு சொல்லலாம். தவா செய்கிறது, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லலாம். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், குர்ஆனையும் ஓதி அல்லாட்ட கதியா செய்யலாம். எப்படின்னா என்ன, இதெல்லாம் யாருக்கு சொல்கிறது, என்னமே தெரியாதவங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அது தெரியும். சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் அல்லாஹ் வெளியே வருகம்னி தெரியாதவங்க இதையாவது சொல்லுங்கள். அதையாவது சொல்லி அல்லாட்ட நன்மையை கேளுங்க. ஓத தெரியாது இனிமேல் சொல்லிடாதீங்க. உங்கள் குர்ஆன் எடுத்து ஓதுற அலிஃப் பே சொல்லுங்கள். அதை ஒரு இடத்துக்கு 10 நன்மை எழுதுவான். அந்த நன்மையை உங்களுக்கு அல்லாஹ் தந்துடுவான். எந்த நன்மையை, லைலத்துல் இரவு நன்மையை. சரி. அப்புறம் எவ்வளோ முடியுமோ குர்ஆனை ஓதி செய்யுங்க. உலக முஸ்லிமுக்காகவும் முஸ்லிமான ஹப்லாலிகளுக்காகவும் தாய் தகப்பனுக்காகவும் நம் குடும்பத்துக்காகவும் துவா செய்யணும். இம்மை மறுமை சகல பாக்கியத்தையும், இம்மை மறுமை பாவ மன்னிப்பையும், இம்மை மறுமை ஹாஜத்தையும்
நிறைவேறச் செய்து இம்மை மறுமை நசிவை நன்மையாக்கி வைத்து உலக முஸ்லிம்களை முஸ்லிமான கபரால் மூமித்தான கபரால் பாவங்களை மன்னித்து யார் சுல்லா துவாத்து கண்டு கபில் செய்யல்லா. இன்னும் ஹஜ்ரத் உவைசல், ஹஜ்ரத் பாவா உவைசல், இல் உவைசல், இது ஞாபகம் வராது. நான் இப்போ சொல்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கங்க. உவைசல், உவைசல், உவை சுல், தப்பாக சொல்கிறேன். உவை சு இல், உவை சுல், உவை சுல், உவை சு இல் கர்ணி, கர்ணி. இந்த பாபா வந்து ரொம்ப ரஹமத்தானவங்களாம். அவங்களோட துவாவர்க்கத்தை கேளுங்க. நான் கேட்குறேன், எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் கேட்குறேன். ஒன்று அதை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். உவை சு இல், உவை சுல் கர்ணி, கா இர் நீ, இவ்வளோ தான் சொல்ல முடியும். நீங்கள் எழுதிக்கிறீங்க. உவை சு இல், உவை சுல் கர்ணி சொல்லும்போது ரலியல்லாஹ் அன்கு சொல்லணும். ரலியல்லாஹ் அன்கு மறந்துடாதீங்க. ரலியல்லாஹ் அன்கு பாபாவுடைய எல்லா ரஹமத்தும் பரக்கத்தும் இம்மைக்கு மறுமை கிடைக்கட்டும். அவருடைய துவாவுக்கு கொண்டு எங்களுடைய எல்லா காரியத்தை நிறைவேற்றி எல்லாம் விழித்தனந்து காப்பாற்றலான்னு துவா செய்யுங்க. அப்புறம் 313 சஹாபாக்கள் அவங்களையும் ரலியல்லாஹ் அன்கு சொல்லணும். ரலியல்லாஹ் அன்கு அவரின் ஒவ்வொரு, அப்புறம் ரலியல்லாஹ் அன்கு அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய திருநாமத்தை கொண்டு எங்களுக்கு ரஹமத்தை எல்லா பறக்க செய்யலாம் துவா செய்யுங்க. அப்புறம் அகில பயத்தில் துவாவை கொண்டு கபுல் செய்யலாம். அப்புறம் பி ஃபாத்திமா ரலியல்லாஹ் அன்கு அவளை துவா கபுல் செய்யலாம். அப்புறம் எல்லா நபிமார்கள், அவுலியாக்கள், மலக்குகள், நல்லடியார்கள், நாதாக்கள், சுகதாக்கள், யுகது யுத்தத்திலும் பதர் யுத்தத்திலும் கலந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இவர்களின் அனைவரும் முரட்டாலும் எங்களது துவாவை கபுல் செய்யல்லா. யார் ரஹ்மானே, யார் ரஹ்மானே, யார் ரஹ்மானே, யார் அப்பில் ஆலமீன், ஆலமீன், ஆமீன், ஆமீன், ஆமீன். திரும்ப போட்டு நீங்கள் கேட்டு நீங்கள் சொல்லுங்கள். நானே சொல்லிக்கிட்டு எனக்கு நேரம் இல்லை, இன்னும் நிறையா சொல்லணும். அப்புறம் இந்த ஹஜ்ஜத்து தொழும் வளமையாக தொழுகிறவங்க வளமையாக தொழும் பாக்கியவான்களுக்கு இந்த லைலத்துல் கதிர் இரவின் பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உதவி கொண்டு கிடைத்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் 10 லைலத்துல் கதிர் இரவை எவன் வாழ்நாளில் அடைந்து கொண்டானோ அவன் பாக்கியவான் என்கிறான் ரஹ்மான். அதனால் இந்த ஹஜ்ஜத்து தொழுகை தொழாதவர்கள் இந்த ரமணானில் இருந்து தொழும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. சுபுக்கு எழுந்து தொழுபவர்கள் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்து தொழுதா என்ன செய்யலாம், ஒரு அரை மணி நேரத்தில் அந்த தொழுகையை தொழுக்கலாம். அப்புறம் இன்ஷா அல்லாஹ் 313 சஹாபாக்களுடைய நினைவு வரும். நினைவு தினம் பிற 17 போயிடுச்சு. ஆனால் அந்த நேரத்தில் உங்களிடம் பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. அதனால் ஏதாவது ஒரு நாளில் நோன்பு முடிப்பதற்கு முன் 313 சஹாபாக்களுக்கும் 2 ரக்காத்து நபில் தொழுங்க. அப்புறம் 313 குல்வல்லா ஓதுங்க, 313 செலவாத்து சொல்லுங்க, 313 லாயிலா இல்லல்லா சொல்லுங்க, 313 லாயிலா இல்லாந்த சுபானக்க இன்னி குண்டும் இல்லல்லா அப்படின்னு ஓதுங்க. முடிஞ்சால் அவங்க தெரிஞ்சவங்க அலிபே ஓதுறவங்க ஓதுங்க, குரான் ஓதுறவங்க ஓதி ஹதியா செய்யுங்க. ஏன்னா 17 போயிட்டுங்கிறக்காண்டி அவங்களுக்கு அந்த நன்மையை சேராமல் வைக்காதீங்க. ஏன்னா மனிதனுடைய கதவு தான் என்ன செய்ய மூடி இருக்கும், அல்லாவுடைய கதவு எப்போ திறந்துருக்கும். நம்ம எப்போ வேணாலும் இபாத் செஞ்சு அவங்களோட துவாபரக்கத்தை நம்ம அடைஞ்சிக்கலாம். ஆமாம், அதனால் அவங்கள்ட்ட இப்போ அல்லாட்ட சொல்லி அவங்க பேரால் கதியா செஞ்சு எங்களுக்கு அவங்களுடைய ராமத்தும் பரக்கத்தும் கிடைக்க கிருபை செய்யல்லா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்புறம் எங்களுக்கும் உங்களுக்காகவும் உலக முஸ்லிம்களுக்காகவும் கபராளிக்காக துவா செய்யுங்க. அந்த நன்மையை அல்லாஹ் தருவான். எப்போ வேணுமானாலும் இபாதத்து செய்து அவர்களுக்கு எத்தி வைக்கலாம். சரி, அப்புறம் இபாதத் செய்ய தெரியாதவர்கள் 30க்குள் செய்து பயன் அடைந்து கொள்ளுங்கள். ரஹ்மானுக்கு அதை ஆமாம், பிறை 17 இபாதத் செய்யாதவர்கள் 30க்குள் பயன் பெறுங்கள். அப்படின்னா என்ன, 17 போயிடுச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 21 நினைக்கிறேன். அதனால் நீங்கள் 17க்குள்ளே தான் நீங்கள் இந்த 30க்குள்ளே விவாதம் செஞ்சு அந்த 313 சஹாபாக்களுக்காக ஹதியா செஞ்சு அவங்களோட துவாபரக்கத்தை அல்லாட்ட கேளுங்க. ஆமீன், ஆமீன், ஆமீன். அல்லாம அஜினி மினன்னார், அல்லாம அஜினி மினன்னார்னா என்ன, நரகத்திலேருந்து என்னை காப்பாற்றலான்னு அர்த்தம். நரக நேரத்தில் என்னை காப்பாற்றலான்னு அர்த்தம். அல்லாம அஜினி மினன்னார், அல்லாம அஜினி மினன்னார், அல்லாம அஜினி மினன்னார். இதை சுபுவிலையும் மகரிலையும் அல்லாஹ் சொல்கிறான். அதனால் அல்லாஹுமா அஜிர்னி மினன்னார், அல்லாம அஜிர்னி மினன்னார் அதிகமாக கூறுங்க. அப்புறம் அல்லாம இன்னி அச்சலுக்கல் ஜன்னா வாத்து பிக அவுது பிக்க மினன்னார். அல்லாஹுமா இன்னி அச்சலுக்கல் ஜன்னா
வ அதூபிக மினன்னார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊதுபிக மினன்னார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊதுபிக மினன்னார். அல்லாஹ் மறுபடியும் ஞாபகம் பண்ணிக்கிறங்க, ஓயாமல் சொல்லிட்டேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊதுபிக மினன்னார். நரகத்தை விட்டு பாதுகாத்து ஜன்னத்தை கேட்கிறேன் அல்லாஹ். என்ன சொல்கிறது இதோடைய அர்த்தம்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊதுபிக மினன்னார்னு அர்த்தம் என்ன? அல்லாஹ் நரகத்தை விட்டு உன்னிடத்தில் ஜன்னத்தை கேட்குற அல்லாஹ்னுடைய அர்த்தம். சரி, நீங்கள் கேட்டுக்கிங்க இன்ஷா அல்லாஹ். அப்புறம் இன்னொரு வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க. இதை ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்டு அல்லாட்ட அழுங்க. யா அல்லாஹ், என்னை தண்டிப்பது கொண்டு உன் கண்ணியம் கூடுவதாக இருந்தால் என்னை தண்டித்து விடு. மறுபடியும் சொல்லித்தரேன், இது அழகான வார்த்தை, ஞாபகம் வராது, மறுபடியும் போட்டு கேளுங்க. யா அல்லாஹ், என்னை தண்டிப்பது கொண்டு அப்படின்னா என்ன? என்னை தண்டிக்கிறது. என்னை தண்டிப்பது கொண்டு உன் கண்ணியம் கூடுவதாக இருந்தால் என்னை தண்டித்து விடு. யா அல்லாஹ், என்னை தண்டிப்பது கொண்டு உன் கண்ணியம் கூடுவதாக இருந்தால் என்னை தண்டித்து விடு. என்னை மன்னிப்பதால் உன்னுடைய கண்ணியம் குறைவதாக இருந்தால் என்னை மன்னிக்காமல் விட்டுவிடு. மறுபடியும் சொல்கிறேன், என்னை மன்னிப்பதால் உன் கண்ணியம் குறைவதாக இருந்தால் என்னை மன்னிக்காமல் விட்டுவிடு. யா அல்லாஹ், என்னை மன்னிப்பதால் உன் கண்ணியம் குறைவதாக இருந்தால் என்னை மன்னிக்காமல் விட்டுவிடு. என்னை தண்டிப்பது கொண்டு உன் கண்ணியம் கூடுவதாக இருந்தால் என்னை தண்டித்து விடு. மறுபடியும் சொல்லி கேட்டுக்கிறங்க. இது என்ன செய்யணும்? பழமையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலையும் கேளுங்க. நான் அவ்வளோதான் சொல்ல முடியும் இன்ஷா அல்லாஹ். சரி, இதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ரமத்தான பரக்கத்தான செய்தியெல்லாம் சொல்லியிருக்கேன். யாரும் வீணாக்காதீங்க. அதன்படி பாத் செஞ்சு லைலத்தில் இரவு ஒவ்வொரு வருஷமும் தேட சொல்கிறேன் அல்லாஹ். அதனால் தேடிக்கிங்க இன்ஷா அல்லாஹ். காசா நாட்டு மக்களுக்காண்டியும் பாலஸ்தீன மக்களுக்காண்டி துவா செய்யுங்க. இன்னும் மறுபடியும் சண்டை போடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா. ஒரு வீடியோ வந்துச்சு. அப்புறம் உலக முஸ்லிமுக்காக, மூசினா ஆண் பெண்ணுக்காக, மூசினா கபராளிக்காக, மூசினா கபராளியுடைய கபரை வித்திரமாக வெளிச்சமாக ரமத்தான் பரகத்தான் ஆக்கியவையெல்லாம், அவருடைய கபரை வித்திரம் கபருடைய மறிச்சி உள்ளத்தின் மகிழ்ச்சி ஆக்கியவையெல்லாம், அவர்கள் ஏழ்மை நிலைமதி இலக்கம் காட்டல்லாம், அவர்கள் குற்றங்களை மன்னித்து நல்ல அமல்களை ஏற்றுக்கல்லாம், எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கூடலாம், உலக முஸ்லிம்களுக்கு அந்த பாக்கியத்தை கூடலான்னு கேளுங்க. அப்புறம் எனக்காண்டி துவா செய்யுங்க. உங்களுக்காண்டி நான் எல்லா நேரமும் எல்லா நிமிஷமும் உங்களுக்காண்டி துவா செய்கிறேன். அப்புறம் என்ன கேட்கணும்? ஓத தெரியாதவங்களாம் நான் ஓதி கொடுக்குறேன், கேட்டு பார்த்து ஓதிக்கிறங்க. சரி, வாயிரதாமான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா புத்தினியா ஹசனத்தன் வஃபில் ஆயிரதி ஹசனத்தன் வக்கினா அதாபன்னார். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு மக்ஃபிரத்து வாஃபியத்து சலாமத்துஹு. அல்லாஹ்க்கு எல்லா புகழும். ஆமீன்.